இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்திய இளம் பெண்ணின் மரணம். போலீசார் வெளியிட்ட பகீர் தகவல்கள். அம்பாறை பொது வைத்தியசாலையில் பணியாற்றிய இயன்முறை வைத்தியர் ஒருவரின் சடலம் தெல்தெனிய பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காருக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி குறித்த பெண்ணின் காதலனே அவரது சடலத்தை காரில் கொண்டு வந்து அந்த இடத்தில் விட்டுவிட்டு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. கடந்த 17ஆம் திகதி பிற்பகல் சுமார் 2 மணியளவில் தெல்தெனிய வைத்தியசாலை அருகிலுள்ள வாகன தரிப்பிடத்தில் சந்தேகத்திற்கிடமான காரொன்று நீண்ட நேரமாக நிறுத்தப்பட்டிருந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தெல்தெனிய போலீசார் பூட்டப்பட்டிருந்த அந்த காரை சோதனை செய்துள்ளனர். ஆரம்பத்தில் சந்தேகமான நிலை காணப்பட்டதால் காரின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே பார்வையிடப்பட்ட போது கருப்பு நிற துணியால் மூடப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உடனடியாக சடலம் மீட்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. பின்னர் விசாரணைகளில் உயிரிழந்தவர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் இயன்முறை வைத்தியராக பணியாற்றிய வெலிகம பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய ஹம்யா தர்ஷனி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர் சமீபத்தில் நுவரெலியா பகுதியில் தங்கியிருந்ததாகவும் அங்கு அவரது இயக்கங்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நுவரெலியா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட சிசிடிவி பரிசோதனைகளில் குறித்த பெண் மயக்க நிலையில் இருந்தபோது அவரது காதலனால் அழைத்து செல்லப்படும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. அதேபோல் கடந்த 16ஆம் திகதி இரவு சுமார் 9:50 மணியளவில் காதலன் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வருகை தந்ததும் பின்னர் சுமார் 40 நிமிடங்கள் அங்கு தங்கிய பின்னர் 10:30 மணியளவில் அந்த பெண்ணை தூக்கிக் கொண்டு வெளியேறியதும் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது விசாரணைகளுக்கு முக்கிய ஆதாரமாக கருதப்படுகின்றன. சந்தேக நபரான காதலன் கண்டி கண்ணுருவ பகுதியை சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் தற்போது தலைமறைவாகி உள்ளதாகவும் அவரை கைது செய்ய போலீசார் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பயன்படுத்தப்பட்ட கார் அவரது நேரடி சொத்து அல்ல எனவும் அது அவருடன் தொடர்புடைய மற்றொரு பெண்ணுக்கு சொந்தமானது எனவும் ஆரம்ப விசாரணைகள் கூறுகின்றன. போலீசார் தெரிவிப்பதாவது உயிரிழந்த பெண் தனது காதலனுடன் கனடா செல்லும் நோக்கத்தில் இருந்துள்ளார். இதற்காக அவர் வங்கிகள் மற்றும் தனிநபர்களிடமிருந்து சுமார் 1.5 கோடி ரூபாய் வரை கடன் பெற்றதாகவும் அந்த பணம் காதலனிடம் வழங்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஆனால் வெளிநாடு செல்லும் ஏற்பாடுகள் எதுவும் முன்னேறாத நிலையில் கடன் வழங்கியவர்கள் பணத்தை மீண்டும் கோரியதால் அவர் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு குறித்த பெண் தனது சகோதரருக்கு தொலைபேசி செய்து தான் பல நாட்களாக உணவு உட்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அம்பாறை வைத்தியசாலையின் மனநல மருத்துவரையும் தொடர்பு கொண்டு கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாக கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த மருத்துவர் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தியிருந்தும் நிலைமை அதற்கு பிறகு மோசமடைந்ததாக விசாரணை குறிப்புகள் கூறுகின்றன. சடலத்தின் பிரேதம் பரிசோதனை முடிவில் மரண காரணம் குறித்து இதுவரை தெளிவான முடிவு வெளியிடப்படவில்லை. திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது கொலையா அல்லது வேறு காரணமா என்பது மேலதிக விசாரணைகளில் தீர்மானிக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நுவரெலியா பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமரகோன் பண்டாரவின் நேரடி மேற்பார்வையில் நடத்தப்பட்டு வருகின்றன.